அதனால் அது ஒரு நல்ல கட்சி, மக்களுக்கான கட்சி. அது இணைவதில் எந்த மாற்று கருத்து கிடையாதுன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வரவேற்கிறோம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உளர்றாரு சட்டமன்றத்தில், காங்கிரஸ் என்றார். ஜெயலலிதா அம்மையா இருக்க வரைக்கும் நீட்டை உள்ள விட மாட்டோம். நாங்கள் என்னன்னு கேட்டால் யூனிஃபார்ம் சிலபஸ் வரணும். நாங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீட்டை கொண்டு வரல. இவர் தானே போய் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து நீட்டை நாங்கள் உள்ள விடுறாரு. தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அண்ணன் விஜயகாந்துடைய கட்சி, எனது அன்பு சகோதரி திருமதி பிரேமலதா அவர்கள் தலைமையில் இருக்கிற தேமுதிக இந்தியா இணைந்திருப்பது வரவேற்கத்தக்கது. காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது. இது ஒரு நேச்சுரல் அலைன்ஸ், ஐடியாலஜிக்கல் அலைன்ஸ். சித்தாந்தத்தின் ரீதியாகவும் இயற்கை வடிவமாகவும் இந்த கூட்டணி இருக்கிறது. ஆகவே இந்த கூட்டணி மேலும் மேலும் வலிமை பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை வரவேற்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் எல்லோரையும் ஒருங்கிணைத்த இந்த பணிக்கு என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் நன்றியினையும் தெரிவித்துக் அப்படிலாம் எங்க 2 ஆண்டுகள் இல்ல அதெல்லாம் ஒரு அழுத்தம். 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தலைவர் முத்தமிழர் கலைஞருடைய பிறந்தநாள் விழாவில் நான் தான் முதல் திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொண்டால் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை, தேமுதிகவை இந்தியா கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் நான் கோரிக்கை வச்சேன். இப்போ இல்லை, நீங்கள் எடுத்து பாருங்க, 2 வருஷம் முன்னாடி சொன்னேன். அதனால் அது ஒரு நல்ல கட்சி, மக்களுக்கான கட்சி. அது இணைவதில் எந்த மாற்று கருத்து கிடையாதுன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வரவேற்கிறோம். அதற்கு சம்பந்தமே கிடையாது. இன்னும் எத்தனை கட்சிகள் இணைந்தாலும் இந்த கூட்டணி வலிமை பெறப் போகிறது. இந்த மதவாத சக்திகளை, பாசிச சக்திகளை, அதற்கு துணை போகின்ற தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு சில கட்சிகளை துடை தெரிவதற்கு இதெல்லாம் வலிமையாக உறுதுணையாக இருக்கு. இல்லைங்க, இது இந்தியா கூட்டணி என்பது ஒரு குடும்பம். தமிழ்நாட்டுக்கான ஒரு தலைமை குடும்பம், தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கின்ற குடும்பம், தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற ஒளியேற்றுவதற்கான இந்த குடும்பம். இந்த இந்தியா கூட்டணி குடும்பத்தின் தலைவராக இருப்பவர் தமிழ்நாட்டில் அண்ணன் தளபதி அவர்கள். ஆகவே எந்த பிரச்சனையும் வராது, எந்த சிக்கலும் வராது. சுமூகமாக நாங்கள் பேசி தீர்த்து கொள்வோம். ஒரு அழுத்தமும் கிடையாது. நாங்கள் தான் வரவேற்கிறோம். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடியே வரவேற்கிறோம். சட்டமன்றத்தில் கிளம்பிட்டாருங்க, அங்கேயே இருங்க. முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்னுடைய கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர், குறைந்தபட்சம் கூட எதையும் படிக்காமல், எதையும் சிந்திக்காமல், வரலாறை தெரிந்து கொள்ளாமல் நீட்டை காங்கிரஸ் கொண்டு வந்ததுன்னு சொல்லுகிறாரு. தேர்தல் ஆணையம் ஒன்று இருக்கிறது. தேர்தல் ஆணையம் எப்படி அட்டானமஸ் பாடியோ அப்படிதான் கவுன்சில், இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ஆஃப் கவுன்சில், ஐஎம்சின்னு சொல்லுவாங்க. இது ஒரு தன்னாட்சி பெற்ற ஒரு துறை. அவர்களுக்கு எது வேண்டுமோ அதை முடிவெடுப்பாங்க. ஆனால் தீர்மானிக்கிறது ஆட்சியாளர்கள். அவங்க தீர்மானிச்சாங்க நீட்டு வேணும்ன்றது எங்கேக்கு? தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு மட்டும்தான். அது ஏற்கனவே பல நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கின்றன. நீதியரசர் ஜஸ்டிஸ் பானுமதி அவர்களும் இந்த தீர்ப்பில் இருக்காங்க. கொடுத்ததில் மத்திய பிரதேசத்தில் ஒரு மிகப்பெரிய பாஜக அரசு ஊழல், அது பேர் வியாபம் ஊழல். அந்த வியாபம் ஊழலுடைய அடிப்படையிலையும் அதற்கு பிறகு தனியார் மருத்துவ பல்கலைக்கழகங்களில், தனியார் மருத்துவ கல்லூரிகளில் ஊழல் நடந்ததை வைத்து ஒரு சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று, நீட்டு வேண்டும் என்று சொன்னது தனியார் பல்கலைக்கழகங்களுக்கும் தனியார் மருத்துவக் கல்லூரிக்கும், அரசு கிடையாது. 1. 2வது, எந்தெந்த மாநிலங்கள் விரும்புகிறதோ வைத்துக் கொள்ளலாம், ஸ்டேட் அட்டானமஸ். ஆனால் என்ன ஆச்சு? உச்ச நீதிமன்றத்தில் காங்கிரஸ் பேரியக்கம் தடை ஆணை வழங்கியது. இதை யாரும் இதை பொருட்படுத்தக்கூடாது. உச்ச நீதிமன்றத்தில் தள்ளுபடி பண்ணி இருந்துச்சு இல்லது. அதற்கு பிறகு சங்கல்ப் என்ற இயக்கம் தானே அதை வழக்கு தொடர்ந்தாங்க. யார் சங்கல்ப் இயக்கம்?
பாஜகவின் ஒரு என்ஜிஓ அவங்க போயிட்டு நீட்டு நடத்தணும்னாங்க. மோடி அரசு பாஜக அரசு நாங்கள் நீட்டு நடத்தணும்ட்டாங்க. யாரு கொண்டு வந்தது? காங்கிரஸை கொண்டு வந்தது. சரி, சட்டமாக்குனது யார்? இதெல்லாம் தெரியாத திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உளர்றாரு சட்டமன்றத்தில். காங்கிரஸ் காங்கிரஸ் என்றார். எந்த மாநிலம் ஏற்றுக்கொள்ளுகிறதோ அந்த மாநிலம் நடைமுறைப்படுத்தலாம், வேண்டாம் என்ற மாநிலம் வேண்டாம். சரி, அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்களே, அவங்க இருக்கிற வரைக்கும் நீட்டை கொண்டு வந்தாங்களா? எங்கள் அதிபுத்திசாலி அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் தெரியல? ஜெயலலிதா அம்மையார் இருக்க வரைக்கும் நீட்டை உள்ள விட மாட்டேன். என்னன்னு கேட்டால் யூனிஃபார்ம் சிலபஸ் வரணும். நாங்கள் ஒரே மாதிரியான கல்வி, சிபிஎஸ்சியிலும் ஒரே மாதிரியான கல்வி, மாநில பள்ளிகளுக்கும் ஒரே மாதிரியான கல்வி. அந்த யூனிஃபார்ம் சிலபஸ் வந்த பேரு நீட்டை நடத்துவோம்னு சொன்னாங்க. உயிரோடு இருக்கிறவரை நீட்டை கொண்டு வரல. இவர் தானே போய் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து நீட்டை நாங்கள் உள்ள விடுறாரு. எத்தனை குழந்தைகள் தற்கொலை பண்ணியிருக்கு, அதுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தானே பொறுப்பு இருக்கணும். இதெல்லாம் விட்டுட்டு இப்போ சட்டமன்றத்தில் வந்து காங்கிரஸ் கொண்டாந்தா, காங்கிரஸ் எங்க கொண்டாந்தது? அம்மையார் ஜெயலலிதாவை கொண்டாடல, எடப்பாடி பழனிசாமி தான் கொண்டு வந்திருக்காரு.